வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை மட்டும் வச்சு செய்யக்கூடிய ஒரு அருமையான லட்டு பார்க்கலாம். இந்த லட்டு பார்த்திங்கன்னா எதில் செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இது உடம்பு சூட்டெல்லாம் தணிக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா உடம்பு எப்போவுமே சோர்வாக இருக்கும், அடித்து போட்ட மாதிரி. அது எல்லாமே இது நிற்கிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்துள்ளது, புரதம் அதிகமாக இருக்கக்கூடியது. செஞ்சு பல்காக கூட வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். முதல்ல அடுப்பில் ஒரு தவா வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம அவல் சேர்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா வெள்ளை அவலில் இந்த லட்டு செய்யலாங்க. 1 கப்பு எடுத்திருக்கேன். இதோட எடை பார்த்திங்கன்னா 250 கிராம் இருக்குது. அவலை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பொரியரிசி மாதிரி நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மிதமான ஹீட்டில் வறுத்து எடுத்துக்கலாம். இது அவலில் தான் செஞ்சுருக்கோன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது, அவ்வளோக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வறுப்பட்டுருச்சு. இதை தனியாக ஒரு தட்டில் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஆற வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வைக்க போகிறேன். இப்போ மறுபடியும் அதே கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா மறுபடியும் காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 கப்பு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி காஞ்ச தேங்காய் துருவல் போட்டுக்கிறேன். மறுபடியும் இதே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்துட்டு போட்டால் தான் உங்களுக்கு ஒரு 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. அதுக்கு தான் வறுக்கிறோம். அதனால் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். நம்ம அவலையும் தேங்காய் துருவலையும் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைக்கணும். அப்படியே பவுடர் ஆக்கிடணும். உங்களுக்கு லட்டு எந்த அளவுக்கு இருந்தால் நல்லா இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டிருக்கணும். பாருங்கள், ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன். பொடியாக நுணுக்கியாச்சு. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு வரும், இல்லைனா உங்களுக்கு கையில் பிடிக்கிறதுக்கு வரவே வராது. இப்போ இதுக்கு தேவையான சர்க்கரைக்கு நம்ம நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், அல்லது வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நாட்டு சர்க்கரை சேர்க்குறோம். அவல் எதில் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப்பு நாட்டு சர்க்கரை போட்டுட்டு மறுபடியும் இதை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ 3 பொருளையுமே சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடணும். பாருங்கள், அரைச்சதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் மிக்சிங் பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. லட்டுக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு 10 முந்திரி பருப்பை போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழத்தையும் போட்டுக்கோங்க, திராட்சை பழத்தையும். நல்ல பலூன் மாதிரி உப்பி வந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம மிக்சிங் பவுலில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. தூளாக இல்லை அப்படின்னா நீங்கள் அரைக்கும் போதே ஒரு 2 ஏலக்காவை அது கூடவே சேர்த்து அரைச்சி போட்டுக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை அப்படி நெய்யோடு ஊற்றிடுங்க. நம்ம நெய்யோடு சேர்த்து தான் இதை லட்டு பிடிக்க முடியும். அப்போ தான் உங்களுக்கு ஈரமாக இறுக்கி வரும். சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கரண்டியை வச்சு கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் அப்படி லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு ஆற வச்சுருங்க. கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லட்டுக்களை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு பிடிச்சை எடுத்து நல்லா உருட்டுங்க. உங்களுக்கு உருட்டுறதுக்கு வரணும். அப்படி சப்போஸ் வரல அப்படின்னா லைட்டாக என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக தண்ணியை லைட்டாக தெளித்து விட்டுட்டு உருட்டுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கெட்டெல்லாம் போகாது. அப்படியே அந்த ஈரம் இருந்தால் தானே உங்களுக்கு லட்டு உருட்ட வரும். இப்போ இந்த மாதிரி லட்டுக்களை பிடிச்சாச்சு. பாருங்கள், சூப்பரான அவல் லட்டு ரொம்ப ஹெல்த்தியாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.